ஊக்கப்படுத்துனாங்க. அதே போல் இந்த வருடம் பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து 6 மாற்றுத்திறனாளி வீரர்களை அனுப்பி வைத்தோம். அந்த 6 வீரர்களுக்கும் போட்டிக்கு போவதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகையாக முதலமைச்சர் அவர்கள் 7 லட்சம் ரூபாய் வழங்கி ஊக்கத்தொகையாக அனுப்பிச்சு வச்சாங்க. சென்ற 6 பேரில் 4 பேர் பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க. அந்த 4 பேருக்கு அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பரிசு தொகை முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் அளவுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கியிருக்காங்க. அதேபோல் அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு 3% ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று ஜாப் ஆஃபர்ஸ் வேண்டுமென்று விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கழக அரசு அமைந்த பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் பேரில் முதல் கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏழை எளிய மாற்றுத்திறன் கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு உதவுவதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சருடைய முன்னெடுப்பில் துவங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் தொடர்ந்து பல உதவிகளை செய்துக்கிட்டு வரோம். இந்த அறக்கட்டளையின் மூலம் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலம் உதவி பெற விரும்புவோர் யாராக இருந்தாலும் டிஎன்சிஎஃப் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், உடனே அதை பரிசீலனை பண்ணி அந்த உதவித்தொகை உடனுக்குடன் வழங்கப்படுகின்றது. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆசியாவிலேயே முதன்முறையாக ஃபார்முலா 4 இரவு நேர காற்பந்தயத்தை சென்னையில் கடந்த மாதம் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். கடந்த ஜனவரி மாதம் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளையே தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே முதன்முறையாக நம்ம நடத்தி காட்டினோம். அந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம்னு 98 பதக்கங்களுடன் தமிழ்நாடு முதன்முறையாக அந்த மெடல் டாலியில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி 2வது இடத்துக்கு நம்ம தமிழ்நாடு பிடித்தது. விளையாட்டுத்துறையில் மட்டுமல்ல, நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு துறைகளும் இன்றைக்கு மகத்தான சாதனைகளை படைத்து வருகின்றது. வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், கல்வி, மகளிர் நலன் உள்ளிட்ட 13 துறைகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லல, ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்தது. ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை இந்தியாவிலேயே அதிகமான ஃபேக்டரிஸ் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் என்றும், இந்தியாவிலேயே அதிக அளவிலான வேலை வாய்ப்பினை தரக்கூடிய மாநிலங்கள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் என்று அந்த ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கின்றது. இப்படி எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டது என்பதை இங்கே நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை திறமையால் வந்து அடிப்படையில் தான் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் தொடங்கி வைத்துள்ளோம். முத்தமிழர் கலைஞர் பெயரில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் விளையாட்டுத்துறையின் சார்பாக முதல் முறையாக கலைஞர் பெயரில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தான். யோசிக்கலாம், ஏன் இந்த திட்டத்திற்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம்னு பேர் வச்சீங்கன்னு. ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் திறமைகளும் கலைஞர்கிட்ட, அவர் ஒரு ஆல்ரவுண்டர். இந்த திட்டத்திற்கு அவருடைய பெயரை சூட்டணும். யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரனாக கலைஞர் அவர்கள், கலைஞருடைய பெயரால் இந்த விலைகள் இன்று வழங்கப்படுகின்றன. இவற்றை பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் கலைஞர்களுக்கு இருந்த அத்தனை குணங்களையும் திறமைகளையும் நீங்களும் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இன்று கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற வந்த அதுக்கும் அந்த ஊராட்சிகளுடைய முகங்கள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட அளவில் வென்ற பரிசுகளை பெற வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிதி ஸ்டாலின் பேசினார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.